வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள். வீதியில் துரத்தி படுகொலை செய்யப்பட்ட இளைஞன் வெளியானது விசேட அறிவிப்பொன்று. கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிசையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கல்கிச கடற்கரை வீதியில் இன்று காலை நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் குறித்த இளைஞன் உயிரிழந்திருப்பதாக போலீசார் அறிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் 19 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பி சென்றுள்ளனர். துப்பாக்கிச்சூடு தப்பிப்பதற்காக கிளை வீதியொன்றிலிருந்து பிரதான வீதியை நோக்கி ஓடிய இளைஞனை துரத்தி துப்பாக்கிதாரி சுட்டு படுகொலை செய்கின்றார். அதிக தூரம் ஓட முடியாது தடுமாறி வீழ்ந்த இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றனர். இது தொடர்பான விசேட அறிவிப்பொன்றை போலீசார் வெளியிட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டில் பலத்த காயமடைந்த நபர் கடுபோபுல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கிறார். துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த நபர் திகிவளை பிளேஸில் வசிக்கும் இளைஞன் என்று தெரிய வருகிறது. உயிரிழந்த நபர் நகரசபையின் துப்புரவு பணியில் ஈடுபடும் ஊழியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்மை நாட்களாக கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் இதுபோன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் குழப்பம் ஏற்படுத்திய பயணி கைது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் எதிர்வரும் 9ஆம் திகதி வரை விளக்கமுறையில் வைக்க விமான நிலைய போலீஸ் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மாத்தறை பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டிலிருந்து துபாய் விமானம் மூலம் துபாய் வழியாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளின் ஒரு தொகையும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான மது போத்தல்கள் ஒரு தொகையும் அவர் தனது பொதிகளில் மறைத்து வைத்ததாக அறிய முடிகின்றது. சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட போது அவர் போத்தல்களை தரையில் வீசி எறிந்திருக்கின்றார். சுங்க அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்ததன் அடிப்படையில் இவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதிக்கு எதிராக அவதூறு சிஐடியில் முறைப்பாடு. ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவுக்கு எதிரான அவதூறான மற்றும் தவறான கருத்துக்கள் தொடர்பாக தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி டன் விக்ரமசிங்கவின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகமாம் ஹல்துவ எதிரவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்படுகின்றன. ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி வெளியிட்ட மீட்படி கருத்துக்கள் ஜனாதிபதியின் நற்பெயருக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் துசித மீதும் அந்த கருத்துக்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்பு நடவடிக்கை எடுத்த சமூக ஊடக செயற்பாட்டர்களுக்கும் விசாரணை எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி ஆலோசனைக்கு அமைவாக அவரின் சட்டத்தரணி அலங்க இந்த முறைப்பாடு செய்யப்பட்டதாக சட்டத்தரணி உபுல் பெருமா இதோடமாக அறிவித்திருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 198 ரூபா, கெனேடியன் டாலர் 221 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 345 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 236 ரூபா, ஸ்டேர்லிங் பவுண்ட் 405 ரூபா, சுவிஸ் பிராங்க் 372 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 303 ரூபா. தொடர்ந்து இன்றைய மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 794 ரூபா, குவைத் தினார் 976 ரூபா, ஓமான் ரியால் 777 ரூபா, கட்டார் ரியால் 82 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 79 ரூபா, ஐக்கிய அரபு ராஷ்டிரியம் திர்ஹம் 81 ரூபா. இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் மட்டும் 42 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள். ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் 31ஆம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் 42 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இலங்கையில் துப்பாக்கி வன்முறை அதிகரித்து வருகின்றது. இந்த ஆண்டு இதுவரை இதுபோன்ற சம்பவங்கள் இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்று செய்தி வெளியாகி இருக்கின்றன. குற்றச்சம்பவங்கள் அதிகரிப்பு, மோட்டார் சைக்கிளில் செல்லும் துப்பாக்கிதாரிகள் தாக்குதலை நடத்திவிட்டு செல்வது எவ்வளவு எளிது என்பது குறித்து கவலை ஏற்படுகின்றன. நீதிமன்ற வளாகத்துக்குள் கூட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கொலையாளிகள் பெரும்பாலானவை பாதாள உலக கும்பல்களுக்கு இடையான போதைப்பொருள் போருடன் தொடர்புடையவர் என்றார். கல்கிசை கடற்கரை வீதியில் இன்று அதிகாலை 19 வயதான இளைஞன் ஒருவர் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆயுதமேந்தி ஒருவரினால் துரத்தப்பட்டு சுடுவதை சிசிடிவி காட்சிகள் வெளிப்படுத்துகின்றன.
இலங்கை காவல்துறை என்ன செய்கின்றது? இன்று காலை மீண்டும் மவுண்ட் சந்திப்பில் 19 வயது இளைஞன் ஒரு துப்பாக்கிதாரியினால் துரத்தப்பட்டு ஓடுவதை காணுகின்றோம். பின்னர் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த சில மாதங்களில் இத்தனை துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்றுள்ளது என்பதை நினைவில்லையா? இலங்கை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் முற்றிலும் தோல்வியடைந்திருக்கின்றது. சட்டம் ஒழுங்கில் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க பல்வேறு தரப்பிடமிருந்த அரசாங்கமும் காவல்துறையும் அதிகரித்து வரும் அழுத்தங்களுக்குள்ளாகி இருக்கின்றது. இதேவேளை இன்று 19 வயது இளைஞன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அவரது தாயாருடன் தொடர்புடைய போதைப்பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று போலீசார் வழமை போன்று சந்தேகம் வெளியிடுகின்றனர். கொழும்பில் பாடசாலை மாணவி உயிரிழந்த விடயம் தொடர்பாக தாயார் வெளிப்படுத்தியிருக்கும் விடயம். சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவி குறித்த புதிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பம்பலப்பட்டிய ராமநாதன் கல்லூரியில் நடந்த பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக தங்கள் குழந்தை இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் அவரது பெற்றோர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடுகின்றனர். சிறுமியின் தாய் இந்த ஆண்டு காபோதசான பரீட்சைக்கு எழுத இருந்த சிறுமி தனது முன்னாள் பாடசாலையில் ஒரு ஆண் பள்ளி ஆசிரியரால் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறினார். எனது மகள் தவறான குற்றச்சாட்டுகள் சொல்வதாக தெரிவிக்கப்பட்டதன் பின்பு நான் அவளை ஒரு மருத்துவருடன் அழைத்து சென்றேன். அவள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளானதை உறுதிப்படுத்தினார். பின்னர் மருத்துவர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். அதன் பிறகு பிரதான சந்தேக நபர் கை செய்யப்பட்டு பிணை பெற்றார். அவர்கள் எங்களிடமிருந்து அறிக்கையை பதிவு செய்தனர். எங்களுக்கு தெரிந்திருந்தால் அவ்வளவுதான். ஏனென்றால் வேறு எந்த தகவலும் எமக்கு கிடைக்கவில்லை. எனது குழந்தையை பாதுகாப்பதில் விசேட கவனம் செலுத்தியதனால் நான் அதை பற்றி ஆராயவில்லை. குழந்தையை வேறொரு பாடசாலைக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்ததாக தாய் தெரிவிக்கிறார். இருப்பினும் சமீபத்தில் ஒரு தனியார் வகுப்பில் நடந்த சம்பவத்தில் அந்த நிறுவனத்தின் ஒரு அதிகாரி தன்னை மற்ற மாணவர்கள் முன்னிலையில் வெளிப்படையாக அவமானப்படுத்தியதாகவும் வழக்கின் விவரங்களை வெளிப்படுத்தியதாகவும் தான் ஒரு போலீஸ் வழக்கில் சிக்கியிருப்பதாகவும் வகுப்புக்கு செல்ல வேண்டாம் என்று கூறியதனால் இது தன்னை உணர்ச்சி ரீதியாக பாதித்ததாக கூறுகிறார். எனது குழந்தை எங்கும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து அனைவரும் அவரிடம் தொடர்ந்து கேள்வி எழுப்பினர். அவளை மோசமான முறையில் சித்தரித்தனர். தனியார் டியூஷன் நிறுவனத்தில் நடந்த சம்பவத்தின் பிறகுதான் இந்த விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. தவறான தகவல்களை கூறிய நிறுவன அதிகாரிகள் தன்னை அவமானப்படுத்தியதாகவும் என் மகள் என்னிடம் கூறி அழுதிருக்கிறார். எந்த தவறும் செய்யாத போது ஏன் தண்டிக்கப்படுகின்றீர்கள் என்று எனது குழந்தை கேள்வி எழுப்பியிருக்கிறது. தனது மகளால் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் இந்த சம்பவத்துடன் தொடர்பாக பிணை வழங்கப்பட்டதாகவும் அந்த பெண்ணின் முன்னாள் பாடசாலையை தொடர்ந்து கற்பித்து வருவதாகவும் கூறியிருக்கிறார். காவல்துறை வழக்கு தொடரப்படவில்லை என்றும் கல்வி அமைச்சகம் இது தொடர்பாக அவர்களை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. ஊடக சந்திப்பில் உரையாற்றிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த விவரத்தில் கல்வி அமைச்சு தலையிட தவறியதாகவும் கண்டித்திருக்கிறார். வியட்நாம் நாட்டுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருக்கும் அனுருகுமார திசநாயக்கா ஜனாதிபதியுடன் விசேட பேச்சு. வியட்நாமுக்கு அரசு விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கா வியட்நாம் ஜனாதிபதிக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. வியட்நாம் ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கா முப்படைகளின் மரியாதையுடன் வரவேற்பும் வழங்கப்பட்டிருந்தது. வரவேற்பு நிகழ்வில் 2 தலைவர்களும் இலங்கை வியட்நாமின் தேசிய கீதங்களுக்கு மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன. 1970ஆம் ஆண்டு தொடக்கம் ராஜேந்திர உறவுகளை ஏற்படுத்துவதிலிருந்து வியட்நாம் இலங்கையும் வலுவான மற்றும் தொடர்ச்சியான உறவுகளை பேணி வருகின்றது. இந்த அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவதாக வாக்களித்து பதவிக்கு வந்தது. ஆனால் இதுவரை அவர்களால் அதனை மேற்கொள்ள முடியவில்லை என்றும் இந்த நாட்டின் மிக பெரும் பொய்யர் ஒருவரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுவிட்டதாக குறிப்பிடுகின்றார் நாமல் ராஜபக்ச. கொழும்பில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும் போது பொய்யை மட்டும் மூலதனமாக கொண்டு அரசாங்கத்தை நடத்தி செல்ல முற்படும் ஜனாதிபதி ஒருவரை மக்கள் கண்டுவிட்டதாகவும் குறிப்பிடுகின்றார் நாமல் ராஜபக்ச. மட்டக்களப்பில் இம்முறை 4,55,520 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக மாவட்ட செயலாளர் அறிவித்திருக்கின்றார். திருகோணமலை மாவட்டத்துக்கான வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. வவுனியாவில் 154 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகளும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. கிளிநொச்சியில் 1ஆம் கட்ட வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைப்போம். மன்னாரில் 114 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகளும் அனுப்பி வைக்கப்பட்டது. அம்பாறையில் இருக்கும் வெடிமருந்து களஞ்சிய சாலை ஒன்று உடைக்கப்பட்டு அங்கிருந்த வெடிமருந்து உட்பட்ட பொருட்கள் திருடப்பட்டிருக்கின்றன.
அம்பாறை தமிழ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிராமத்தில் அமைந்திருக்கும் வெடிமருந்து களஞ்சிச்சாலை உடைக்கப்பட்டு அங்கிருந்த வெடிமருந்து உட்பட்ட வெடிப்பொருட்கள் திருடப்பட்டிருப்பதாக அம்பாறை போலீஸ் உயரதிகாரி அறிவிக்கின்றார். இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் 45 கிலோகிராம் வெடிமருந்துகள், 10 மீட்டர் சர்வீஸ் நூல் மற்றும் 4100 டிட்டோனேட்டர்கள் உட்பட திருடப்பட்டிருக்கின்றன. தனியார் கல்குவாரி உரிமையாளர்களின் வெடிமருந்து களஞ்சியசாலை அங்கு இருப்பதுடன் அந்த வெடிமருந்து களஞ்சியசாலையின் பாதுகாப்புக்காக போலீஸ் காவல் அரண் ஒன்று அமைக்கப்பட்டிருந்ததாகவும் செய்தியாளர்கள் அறிவிக்கின்றனர். 3 வெடிமருந்து களஞ்சிய சாலைகளில் ஒன்றின் போட்டு உடைக்கப்பட்டிருப்பதையும் மற்றொன்று அப்படியே இருப்பதையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர்.